வணக்கம் மாணவர்கள், தமிழ் கடல் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் படிக்கக்கூடிய பாடம் மதுரை காஞ்சி. 9th இயல் 7ல் இருக்கக்கூடிய இன்னொரு செய்யுள் பகுதி தான் மதுரை காஞ்சி. இந்த மதுரை காஞ்சி அப்படிங்கிறது 10 பாட்டு நூட்களில் ஒன்று தான் மதுரை காஞ்சி. 10 பாட்டு நூட்களில் மிக குறைந்த அடிகளை கொண்ட நூல் முல்லைப்பாட்டு, மிக நீண்ட அடிகளை கொண்ட நூல் மதுரை காஞ்சி. மிக நீண்ட அடிகளை கொண்ட நூல் 782 அடிகளை கொண்டது தான் மதுரை காஞ்சி. மிக நீண்ட அடிகளை கொண்டது. காஞ்சி அப்படின்னா நிலையாமை அப்படிங்கிறது பொருள். மதுரையோட சிறப்புகளை பாடுறதும் நிலையாமையை பற்றி கூறுவதாலும் இந்த நூல் மதுரை காஞ்சி அப்படின்னு பெயர் பெற்றது. இந்த மதுரை காஞ்சிங்கிற நூலை பாடியவர் மாங்குடி மருதனார். இவர் யாருன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள மாங்குடி அப்படிங்கிற ஊரில் பிறந்தவர் தான் இவர். திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாங்குடிங்கிற ஊரில் பிறந்தவர் தான் மாங்குடி மருதனார். இவர் அதாவது 10 பாட்டு மட்டும் இல்லாமல் 8 தொகையிலையும் ஒரு 13 பாடல்களை பாடியிருக்கிறாரு. மதுரையை பற்றி எல்லா விதமான சிறப்புகளையும் இந்த நூல் கூறுவதனால இதுக்கு இன்னொரு பெயர் என்னது, பெருகுவள மதுரை காஞ்சி. மதுரையை பற்றி மட்டும்தான் இது சிறப்பித்து கூறுது. அதனால் பெருகுவள மதுரை காஞ்சி அப்படின்னு இதுக்கு மற்றொரு பெயர் உண்டு. இந்த நூலில் எந்த மன்னனை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட நூல்னா தலையானங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் அப்படிங்கிற பாண்டிய மன்னனை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட நூல் இந்த மதுரை காஞ்சி. இப்போ இந்த மதுரை காஞ்சியில் என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற பாடப்பகுதியை 2 பகுதிகளாக நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்க, மதுரையில் மதுரை காஞ்சிங்கிறது 14 மேற்கணக்கு நூட்களில் முதன்மையானது மதுரை காஞ்சி. 14 மேற்கணக்கு நூட்கள் 8 தொகை 10 பாட்டு நூட்கள். 8 தொகை நூட்களில் 8 நூட்களும் 10 பாட்டில் 10 நூட்களும் 14 மேற்கணக்கு நூட்கள். இதில் மதுரை மாநகரில் இருக்கக்கூடிய கோட்டை, கொத்தளம், வாழ்விடம், மாநகரில் நடக்கக்கூடிய திருவிழாக்கள், பல வகை பள்ளிகள், நாற்பெருங்குழு, அந்தி வணிகம்னா இரவு நேர வணிக கடைகள், நாளங்காடி, அல்லங்காடி, அப்புறம் திருவிழாக்களில் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறதையும் கவித்துவமாக இந்த பாடல்களில் பாடியிருக்கிறாங்க. ஒரு நாளில் விடியற்காலையில் இருந்து மறுநாள் விடியற்காலையில் வரையும் அந்த நகரத்தை சுற்றி அந்த நகர அமைப்பு, அங்கே இருக்கக்கூடிய மக்களோட நிலைகள், மக்கள் என்னென்ன மொழிகள் பேசுகிறாங்க, இப்படி அதை ஒரு வருணையாக இந்த பாடல் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம அந்த பாடலை பார்க்கலாம். மண் உற ஆழ்ந்த மணிநீர் கிடங்கு. மதுரை மாநகரில் எப்படியெல்லாம் தெருக்கள் இருக்குது தெருக்கள் அந்த வீதிகள் எப்படி இருக்குங்கிறத இந்த பாட்டில் சொல்லியிருக்கிறாங்க. மண் உற ஆழ்ந்த மணிநீர் கிடங்கின் விண் உற ஓங்கிய பல்படை புரிசை தொல்வழி நிலைய அணங்குடை நெடுநிலை நெய்பட கரிந்த தின்போர் கதவின் மலையாடும் மலையின் நிவந்த மாடமொடு. அதாவது மண்ணுற ஆழ்ந்த மணிநீர் கிடங்கு. கிடங்குனா என்னது, அகழி. கிடங்குனா அகழி. அகழினா நீர்நிலைகளில் ஒன்று தான் அகழி. அது எப்படின்னா மண்ணுற, அதாவது ஆழமாக என்ன செய்யப்பட்டது, ஆழமாக அதை என்ன செஞ்சுருக்காங்க, தோண்டி இருக்கிறாங்க. இப்போ சொல்லுவோம்ல, அந்த ஆழமாக அதை என்ன செஞ்சுருக்காங்க, அகழ்ந்து இருக்கிறாங்க. அகழ்ந்த ஆழமாக அந்த மண் இது பண்ண அந்த அகழி எப்படி இருக்கா, அந்த அகழியில் கிடைக்கக்கூடிய தண்ணீர் நல்ல ஆழமாக அதை இது பண்ணதுனால தண்ணீர் தெளிந்த நீராக கிடைக்குது. தெளிவான மணி நீர் போல கிடைக்குது. மணி நீர் போல, தெளிந்த நீர் போல அந்த கிடங்குல இருக்குது. அப்படிப்பட்ட ஆழ்ந்த அகழிகளை கொண்டது தான் இந்த மதுரை மாநகர். மண் உரன்னா என்னது, நல்லா ஆழ்ந்து அகழ்ந்து ஆழ்ந்த மணி நீர் கொண்டது தான் அந்த இது. மண்
உற ஆழ்ந்த மணிநீர் கிடங்கு, அதாவது நல்லா தூர்வாரப்பட்ட மண், அடியில் இருக்கிற மண் வந்து மேலே வர்ற மாதிரி தூர்வாரப்பட்ட ஆழ்ந்த கிடங்குனா என்னது, அகழின்னு சொல்கிறோம். கிடங்குனா அகழி. தெளிந்த நீரை உடைய அகழி மதுரை மாநகரில் உள்ளது. நன்கு தூர்வாரப்பட்ட தெளிந்த நீரை உடைய அகழி மதுரை மாநகரில் இருக்குது. விண் ஊற ஓங்கிய பல்படை புரிசை. புரிசைனா மதில்னு அர்த்தம். புரிசைனா என்னது, மதில். பல்படை புரிசைனா, பல்படைனா கற்களால் செதுக்கப்பட்ட புரிசை மதில்கள். கற்களால் செதுக்கப்பட்ட மதில்கள் வந்து விண்ணை முட்டும் அளவுக்கு ஓங்கிய மதில்கள். விண்ணை முட்டும் அளவுக்கு நல்ல உயரமான மதில் சுவர்களால் கட்டப்பட்ட கற்களால் கட்டப்பட்ட மதில் சுவர்கள் மதுரை மாநகரில் இருக்குதா. விண்ணை முட்டும் அளவுக்கு ஓங்கிய கற்களால் கட்டப்பட்ட மதில் சுவர்கள் வந்து இருக்குது. அந்த சுவர்களில் எப்படி இருக்கு பாருங்க. தொல்வழி நிலையனா தொன்மையான வலிமையான அப்படின்னு அர்த்தம். வழி நிலைய அப்படின்னா தொன்மையான வலிமையான. அணங்குடை நெடுநிலை. அணங்குனா தெய்வம். தெய்வத்தன்மையுடைய நெடுநிலை, நெடுமையான. நிலைனா வாசல், நீண்ட வாசல் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல உயரமான வாயில் இருக்குதான். அது அந்த வாயில் எப்படி இருக்குது, தெய்வத்தன்மை பொருந்திய வாயில் அப்படின்னு சொல்கிறாங்க. தொன்மையான வலிமையான வாயில். அந்த வாயில் வந்து தெய்வத்தன்மை பொருந்திய நீண்ட வாயில் இருக்குது. எங்கே இருக்குது, மதுரை மாநகரில். அந்த வாசல் கதவு. இப்போ வாசலை பற்றி சொல்கிறாங்க. முதல்ல தண்ணீரை பற்றி சொன்னாங்க, அடுத்து மதில் சுவரை பற்றி சொன்னாங்க, அதுக்கப்புறம் வாயிலை பற்றி சொன்னாங்க. அந்த வாயிலில் கதவு இருக்குல்ல, அந்த கதவை பற்றி சொல்கிறாங்க அடுத்த லைனில். அந்த கதவு எப்படி இருக்கா, நெய்ப்பட கரிந்த தின் போர்க்கதவு. நெய்யினால் பூசி கருமையான இதை கொண்ட கதவா. அந்த கதவு எப்படி, திண்மையான வலிமையுடைய கதவு. அந்த கதவுல என்னது, நெய்ப்பட கரிந்த. நெய்யினால் பூசி நெய்யினால் தடவுன மாதிரி கருமையான வலிமையுடைய அந்த கதவு அப்படி இருக்குதா. நெய்யினால் பூசி கரிந்த கதவு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கதவு வந்து கருமையாக இருக்கு, கருமை நிறத்தில் இருக்குதான். அந்த கருமை நிறத்தில் இருக்கிறதுக்கு காரணம் அதில் நெய்யினால் பூசி கருமையாக்கியிருக்கிறாங்களா. அந்த அளவுக்கு வலிமையான கதவா அந்த கதவு. மலை ஆடும் மலையின் நிவந்த மாடமோடு. மாடம்னா அடுக்குமாடி கட்டடம். அந்த அடுக்குமாடி கட்டடம் எப்படி இருக்குது, மாளிகை. மாடம்னா மாளிகை, அடுக்குமாடி கட்டடம். அது எப்படின்னா, பெரிய மலைனா என்னது, மவுண்டன், அதாவது உயரமான மலையை போல. அது வெண்முகில்கள். மலையாடும்னா என்னது, முகில்கள் ஆடும். அதாவது மலை மேகங்கள் மலை மேகங்கள் கூட பக்கத்தில் வந்து நிற்கிற அளவுக்கு உயரமான அதாவது மவுண்டெயின், அதாவது மலை போல உயரமான மாடங்கள் இருக்குது அங்கே, அடுக்குமாடி கட்டடங்கள். நம்ம சொல்கிறோம்ல, நம்ம இப்போ வந்து என்ன சொல்லுவோம், இந்த சென்னை கோயமுத்தூர் மதுரையிலெல்லாம் உயரமான அடுக்குமாடி கட்டடங்கள் இருக்குதுன்னு சொல்கிறோம்ல. அந்த மாதிரி மதுரை மாநகரில் அந்த காலத்திலேயே அந்த அடுக்குமாடி கட்டடங்கள் இருக்குது. எப்படி, வெண்மேகங்கள், அதாவது முகில்கள். மலையாடும்னா என்னது, முகில் மேகங்கள். மேகங்களை தொடக்கூடிய அளவுக்கு மலை போல உயர்ந்து நின்ற அடுக்குமாடி கட்டடங்கள், நிவந்த மாளிகை போன்ற கட்டடங்கள் அங்கே இருக்குது. வையை அன்ன வழக்குடை வாயில். அதாவது வையை அண்ணனா வைகை போன்ற வெள்ளம் நிறைந்த. வைகை ஆற்றில் எப்படி வெள்ளம் ஓடுதோ அதுபோல், அண்ணன்னா போலன்னு அர்த்தம், அதுபோல் வழக்குடை வாயில். அந்த வாசலில் மக்கள் வெள்ளம் எப்போவுமே நிறைஞ்சி இருந்துக்கிட்டே இருக்குதா. அந்த வாசலில் மக்கள் போயிட்டு வர்றதும் அந்த மக்கள் வெள்ளம் நிறைந்த வாசலாக இருக்குது. வையை அண்ணன் வழக்குடை வாயில். அண்ணன்னா என்னது, போலன்னு அர்த்தம். எது போல், வைகை ஆற்றில் வெள்ளம் எப்படி ஓடுதோ அது போல் மக்கள் வெள்ளம் அந்த வாசலில் வந்துட்டு போயிட்டு இருந்துகிட்டு இருக்காங்க. அப்புறம் பாருங்க, வகை பெற எழுந்து வானம் மூழ்கி. வகை பெற எழுந்து வானம் மூழ்கி.
அப்படின்னா என்ன அர்த்தம்? வகை பெற எழுந்து வானம் மூழ்கி மாடம் மண்டபம் அதாவது அங்கே இருக்கக்கூடிய வீடுகள் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ வாசலில் சொன்னோம்ல, அந்த வீடுகள் எப்படி இருக்குது, அந்த வாயிலில் வந்து மக்கள்கள் போயிட்டு வந்துட்டு இருக்காங்கல்ல, வகைப்பெற எழுந்துனா ஒவ்வொரு வீடுமே எப்படி இருக்கான், மண்டபம் அடுக்களை, அதுக்கப்புறம் முன்னாடி இருக்கக்கூடிய மாடம் கூடம் மண்டபம் அடுக்களை அப்படின்னு ஒவ்வொரு வீடுமே வகைப்பெற எழுந்து வானம் மூழ்கினா என்னது, அதாவது வானத்தை முட்டும் என்ன செய்ய, வானத்தை முட்டக்கூடிய அளவுக்கு அங்கே வீடுகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த வீடுகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வீடுமே ஒரு தனித்தனி இதாக இல்லாமல், ஒரு ரூம் மட்டும் இல்லாமல் அங்கே நிறைய பகுதிகள் இருக்குது. அடுக்களை தனியாக, கூடம் தனியாக, மாடம் தனியாக, மண்டபம் தனியாக. அதான் வகைப்பெற அப்படின்னு அர்த்தம். வகைப்பெறனா ஒவ்வொரு பகுதியாக இருக்குது. அந்த மாதிரி வானத்தை முட்டக்கூடிய அளவுக்கு அங்கே வீடுகள் இருக்குது. அந்த வீட்டில் பாருங்க, அந்த வீட்டில் அதாவது சில் காற்றுனா என்னது, தென்றல் காற்று. சில்னா தென்றல் காற்று இசைக்கும் பல்புலை நல் இல், அதாவது தென்றல் காற்று இசைக்கும் புலைனா என்னது, ஜன்னல். அந்த ஜன்னல் சாளரம் சொல்கிறோம்ல, அந்த சாளரத்தில் வந்து திறந்தாலே தென்றல் காற்று வந்து அடிக்குமா அந்த வீடுகள் வந்து வெறும் நிறைய இருந்தாலும் ஒன்றுக்கொன்று, அதாவது டஞ்சன் மாதிரி இல்லாமல் அந்த வீடுகள் எப்படி இருக்கான், நல்ல தென்றல் காற்று வந்து அவங்க ஜன்னலை திறந்தாலே காற்றோட்டமான வீடுகளை கொண்டு இருக்கான். அந்த மாதிரி நல் இல்னா அந்த மாதிரி வீடுகளை கொண்ட இடம்தான் அந்த மதுரை மாநகர். அப்படிதான் அந்த மாநகர் இருக்குது. சில் காற்று இசைக்கும் பல்புலைனா என்னது, புலைனா ஜன்னல் சாளரம், பல சாளரங்களை உடையது. நல் இல் அந்த இல்லங்கள் நல்ல இல்லுனா இல்லம், இல்லுனா என்னது, இல்லம். அந்த இல்லங்களில் என்னது, தென்றல் காற்று வந்து அடிக்கக்கூடிய சாளரங்களை கொண்டு இருக்குது. வீடுகளுக்குள்ள என்னது, கூடம் மாடம் அடுக்களை மண்டபம்னு பல வகையான ரூம்களும் இருக்குது. அங்கே தென்றல் காற்று இசைக்கக்கூடிய சாளரங்களும் இருக்குது. ஆறு கிடந்தன அகல் நெடுந்தெருவில், ஆறு எப்படி ஓடுமோ அந்த மாதிரி அகன்ற ஒரு ஆறு ஓடக்கூடிய அளவுக்கு அந்த தெருவில் இடம் இருக்குது. அகன்ற நெடுந்தெருக்களை கொண்டது, நீண்ட தெருக்களை கொண்டது. ஆறு கிடந்தன அகல் நெடுந்தெருவில், அந்த தெருக்கள் எப்படி இருக்கு பாருங்க, ஆறே ஓடக்கூடிய அளவுக்கு அகன்ற நீண்ட தெருக்களை கொண்டது. அந்த தெரு எப்படி இருக்கு, ஆறு ஓடக்கூடிய அளவுக்கு அகன்ற நீண்ட தெருக்களை கொண்டது. பல்வேறு குலாத்து இசை எழுந்து ஒலிப்ப, பல்வேறு குலாத்து இசை எழுந்து ஒலிப்ப. குலாத்துனா என்னது, மொழிகள். பல்வேறு மொழிகள் பேசக்கூடிய மக்கள் வந்து ஒன்றா பேசிட்டு போகிற அந்த ஒலி சத்தம் வந்து எப்பவும் அந்த தெருக்களில் ஒலிச்சுக்கிட்டே இருக்கான். அந்த தெருக்களில் அந்த வீடுகள் இவ்வளோ வீடுகள் இருக்குது, அந்த தெருக்கள் இப்படி இருக்குது. அந்த தெருக்களில் மக்கள் எப்படி இருக்கிறாங்க, பல்வேறு மொழிகள் பேசக்கூடிய மக்கள் என்ன செய்கிறாங்க, எப்போவும் பல்வேறு மொழிகளோட சத்தம் வந்து அந்த தெருக்களில் எப்போவுமே ஒழிச்சிக்கிட்டே இருக்கு. அந்த அளவுக்கு அந்த தெருக்களில் மக்கள் கூட்டம் இருக்குது, பல்வேறு மொழிகள் பேசக்கூடியவங்க. அதாவது இது ஒரு வணிகத்தெருனா பல்வேறு மொழிகள் பேசக்கூடியவங்க வந்து அங்கே வணிகம் செய்கிறாங்க. மக்கள் வந்து அவங்க பொருட்களை விலை பேசி வாங்குறாங்கல்ல, அதனால பல்வேறு மொழிகள் பேசக்கூடிய இசை வந்து எப்பவுமே அந்த தெருக்களில் ஒழிச்சிக்கிட்டே இருக்கு. மாகால் எடுத்த முன்னீர் போல, மாகால் மானா நீண்ட, கால்னா காற்று, பெருங்காற்று எடுத்த முன்னீர் போல. கடலில் பெருங்காற்று வந்து அடைச்சா எப்படி வந்து கடல் உள்ள ஓசை கேட்குமோ, அதாவது மாகால் எடுத்த முன்னீர் போலனா, முன்னீர்னா கடல்னு அர்த்தம். முன்னீர்னா கடல். அந்த கடலில் பெருங்காற்று வீசினா எப்படி இருக்குமோ அதுபோல் அந்த மாதிரி அந்த இதில்
அதாவது இவ்வளோ சத்தம் கேட்குது. இந்த சத்தத்தில் திடீர்னு ஒரு கடலில் பெருங்காற்று எப்படி வீசினா ஒரு சத்தம் கேட்குமோ அதுபோல் முழங்கிசை நண்பனை அறைவனர் நுவலம். அதாவது முழங்கிசை நண்பனை, பனைனா என்னன்னா முரசு, முரசு அறைந்து ஒரு செய்தியை சொல்கிறாங்க. முழங்கிசைனா என்னது? சொல்லுதல், அதாவது முழங்குதல் அப்படின்னு அர்த்தம். முரசோட சவுண்டை தான் முழங்குதல் அப்படின்னு சொல்கிறாங்க. முரசறைந்து ஒரு செய்தியை சொல்கிறாங்க. அதாவது விழா, இந்த இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு செய்தி சொல்லுவாங்களே, அதை மாதிரி அந்த நகரத்தில் மக்களுக்கு பொதுவான செய்தியை முரசறிவோன் சொல்கிறாங்க. அந்த முரசறிவோன் சொல்லக்கூடிய செய்தி எப்படி இருக்குது? மாகால் எடுத்த முன்னீர் போல, கடல்ல பெருங்காற்று வீசினா எழுப்பக்கூடிய சத்தம் போல, அவ்வளோ சத்தத்துக்கு நடுவில், அதாவது பல்வேறு மொழிகள் பேசும் மக்கள் எழுப்பக்கூடிய சத்தத்துக்கு நடுவில் இந்த கடல் நீரில் இந்த பெருங்காற்று அடித்தது போல அந்த முரசறிவோன் தன் விழா செய்தினை கூறியது அந்த மாதிரி இருக்குது. கயம் குடைந்தன்ன இயம் தொட்டு இமிலிசை. கயம் குடைந்தன்ன இயம் தொட்டு இமிலிசை அப்படின்னா என்னது? கயம்னா நீர்நிலையை குடைஞ்சி, நீரில் இப்போ தண்ணி அப்படியே நம்ம கையால் இது பண்ணும்போது ஒரு சத்தம் வரும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி அந்த இடத்துல அந்த முரசறிவோன் சத்தம் எப்படி இருக்குதான்? கயம் குடைந்தன்ன இயம் தொட்டு இமிலிசை. கயம் குடைந்தன்ன இயம் தொட்டு இமிலிசை அப்படின்னு கேட்குது. அதாவது இந்த சத்தம் எப்படி கேட்குது? இந்த நீர்நிலைகளை குடைஞ்சி வரக்கூடிய சத்தம் போல இருக்குது. நீர்நிலைகளை கையால் நம்ம தண்ணியில், அதாவது ஆற்றுல நம்ம தண்ணியை வச்சு இப்படியே கையால் இது பண்ணும்போது சுற்றும் போது ஒரு சத்தம் கேட்கும்ல, அந்த மாதிரி சத்தம் கேட்குது. மகிழ்ந்தோர் ஆடும் கலிகொள் சும்மை. மகிழ்ந்தோர் ஆடும் கலிகொள் சும்மை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மகிழ்ந்தோர் ஆடும் கலிகொள் சும்மை. இந்த மாதிரி இது எல்லாமே என்னது? மக்கள் எல்லாமே கலிகொள்லாம் மகிழ்ச்சியோடு ஆடக்கூடிய மகிழ்ந்தோர் ஆடும் கலிகொள். அந்த சத்தத்தை கேட்டு அவங்க முரசறிவோன் விழா செய்தியை கேட்டு அதை கேட்டவங்க எல்லாரும் என்ன செய்கிறாங்க? அப்படியே என்ன செய்கிறாங்க? மகிழ்ச்சியோடு ஆடுறாங்க. அந்த மாதிரி நிறைந்தது தான் இந்த மதுரை மாநகர். ஓவு கண்டன இருபெரு நியமத்து. அந்த நியமம்னா கடைகள்னு அர்த்தம், அங்காடி அப்படின்னு அர்த்தம். ஓவு கண்டன ஓவியத்தில் இருக்கிற மாதிரி. ஓவுனா ஓவியம்னு அர்த்தம். ஓவுனா ஓவியம். இருபெரும் அங்காடிகள்லையும், நாலங்காடி அல்லங்காடி ரெண்டுமே என்ன செய்யுது? அவ்வளவு ஆரவாரமாக இருக்குது. ஓவு கண்டன இருபெரு நியமத்து. நாலங்காடி அல்லங்காடியும் அவ்வளவு ஆரவாரமாக செயல்படுது. மக்களோட மகிழ்ச்சியால் எல்லா பக்கமும் அவங்க இந்த விழாக்களுக்காண்டி பொருட்கள் வாங்குறதும் வைக்கிறதுமா இருக்கிறனால, அது அந்த மகிழ்ச்சியோடு மக்கள் இருக்கிறனால அந்த நாலங்காடியும் அல்லங்காடியும் என்ன செய்யுது? நல்லா செயல்படுது அப்படிங்கிறது தான் இந்த பாட்டில் சொல்லியிருக்கிறாங்க.